பணம்னு சொன்னோன்னா வாயை பிளந்துட்டு விஜய் வந்து அந்த வக்கீல் கிட்ட இருந்து 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் பண்ண வேண்டாமா, நீங்கள் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுங்க. அவங்க வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உடனே விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு என்னம்மா விளையாடுறீங்களா, நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்போ வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை, அவன் வந்து படிக்கிற பையன், அவன் வாழ்க்கை கெட்டு போயிருன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன், அதனால தான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு டைலாக் விடுறாங்க. ஏமா அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியலையா, எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. என்ன பண்றது, எங்க வீட்டுக்கார் வேற என்கிட்ட கெஞ்சி கேட்டாரு, அதனால போனா போதுன்னு சொல்லி சம்மதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நீங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப கேஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு சைன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. விஜய் கூடவே தான் அந்த வக்கீலும் போயிருப்பாரு. அவர் வந்து முத்துவுக்கு மீனாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. கேட்ட உடனே ஆச்சரியமாயிருது. உங்களுக்கு என்ன சார் சொல்றீங்க, எங்க அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், எப்படி சார் அவங்க வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க மிச்சம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா சார், அந்த பணத்தை வந்து நான் கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து மீனா வீட்டுக்கு போறாங்க. ஹாலில் அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா ஒரே சந்தோஷமா வர அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, அம்மா வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னடா சொல்ற அப்படின்னு, ஆமாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அம்மா வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, இப்பதான் வந்து வக்கீல் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னமோட இந்த மீனா கெஞ்சி பார்த்தும் நான் போய் பேசியும் அவ மசியில, ஆனா எப்படியோ வாபஸ் வாங்கிட்டா, ஆனா திடீர்னு என்ன நடந்தது, எப்படி வாபஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதெல்லாம் தெரியலப்பா, அந்த வக்கீல் என்ன பண்ணாருன்னு தெரியலப்பா, அம்மா வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு தான் அவர் தான் போய் இப்போ கூப்பிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படியோ கேஸை வாபஸ் வாங்கிட்டல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்க மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே வந்து கரெக்டா மனோஜ் உள்ள வராரு. என்னது அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அம்மா, கொஞ்சம் கூட அம்மா அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. டேய் வாய மூடுறா, நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து. முத்து இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கதவை திறந்துட்டு ரோஹிணி வராங்க. இங்க பாரு ரோஹிணி, சத்யா மேல கொடுத்த கேஸை வந்து அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட உடனே ரோஹிணி வந்து அப்படி திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று நினைச்சா ஏதோ பண்றோம், ஆனா நம்ம நினைக்காதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாயி நின்றுட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.